நாமக்கல் திருச்சி சாலையில் நின்றிருந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஒன்றில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் ஒட்டப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து வந்த புகாரை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அந்த ஆம்புலன்ஸை சோதனை செய்து பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வாகனம் நாமக்கல் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் சுமார் 18 லட்சம் ரூபாய் ரொக்கம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெங்களூருவில் இருந்து சதாப்தி ரயிலில் வந்த ராயபுரத்தைச் சேர்ந்த உமர் என்பவரிடம் முறையான ஆவணங்கள் இன்றி இருந்த 15,80,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் டெல்லியைச் சேர்ந்த ராஜு கபூர் என்பவரிடம் இருந்த 1,89,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிடிபட்ட நபர்களிடம் தேர்தல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை பாளையங்கோட்டையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிரைண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வண்ணார்பேட்டை தெற்கு புறவழிச்சாலையில் கண்காணிப்பு குழுவினர் நடத்திய சோதனையில் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 20 டேபிள் டாப் கிரைண்டர்கள் பிடிபட்டன. சுமார் 1,03,000 ரூபாய் மதிப்பிலான இந்த பொருட்கள் முறையான ரசீதுகள் இல்லாத காரணத்தால் தேர்தல் விதிமுறைகளின்படி அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.